வாக்காளர் பட்டியல்ல நெறைய பேருடைய பேர் வந்திருக்காது. அவங்களுக்கும் இப்ப புதுசா ஓட்டர் ஐடி வாங்கணும்னு நெனச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ. ஆமாங்க, இந்த வீடியோவுல புதுசா ஒரே ஒரு 5 நிமிஷத்துல புதுசா எப்படி ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஏன்னா 5 நிமிஷத்துல நீங்க எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஸ்கிப் பண்ணாத பாருங்க வீடியோவ. அதுக்கு முன்னாடி மக்களே உங்களுக்கான கேள்வி. இப்ப நடக்க இருக்கும் எலக்ஷன்ல வந்து யார் ஜெயிப்பாங்கன்றத நீங்க உங்களுடைய கருத்த தெளிவா சொல்லுங்க. நம்ம சேனலுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் மண்ணையும், தமிழ் மொழியும் நேசிப்பவங்க எல்லாருமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பெல் ஐகானையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது யூடியூப் கரெக்ட்டா கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுல வோட்டர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. நான் டைப் பண்றேன். இதே மாரி வோட்டர்ஸ்ன்னு டைப் பண்ணி இப்படி ஓகே குடுத்தீங்கன்னா, இந்த மாரி பேஜ் வரும். இதுல வோட்டர்ஸ் அப்படின்றத டிக் பண்ணிக்கிறேன் பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆகும். ஒரு சில செகண்டு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாரி தான். இப்ப பாருங்க அவ்வளோதான் லோட் ஆயிடுச்சு. லோடிங் இந்த மாரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுல 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஒண்ணு லாகின், ஒண்ணு சைன் அப்ன்னுட்டு. லாகின்னா ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க டைரக்ட்டா லாகின். சைன் அப்னா ரிஜிஸ்டர் ஆகாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ற மாரி இருக்கும். இப்ப நானு சைன் அப்போட ப்ராசஸ் சொல்றேன். பார்த்துக்கோங்க. அதே மாரி தான் நீங்களும் பண்ணி உள்ள வரணும் புதுசா வர்றவங்க. இங்க பாருங்க. இங்க மொபைல் நம்பர்ன்னு இருக்கா? அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த இமெயில்ன்றது வந்து இமெயில் அட்ரஸ்ன்றது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். சரிங்களா? ஆனா, இந்த கேப்ச்சாவ கிரீன் கலர்ல இருக்கிற கேப்ச்சாவ எடுத்து அந்த பாக்ஸ்ல கரெக்ட்டா வட்டம் போட்ட பாக்ஸ்ல போட்டு, கன்டின்யூ அப்படின்னு குடுத்துருங்க. குடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதுல ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம்னு 2 ஆப்ஷன் கேட்கும். சரிங்களா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம போட்டு, நீங்க கன்டின்யூ அப்படின்னு அங்கேயும் குடுத்துக்கோங்க. அங்க குடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்க குடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அத போட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். அதுக்கப்புறமா லாகின்னு குடுத்துருங்க. குடுத்த உடனே இங்க பாருங்க மொபைல் நம்பர் போட்டு கேப்ச்சாவ என்ட்ரி பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு குடுத்துக்கோங்க. குடுத்த உடனே இந்த மாரி ஓடிபி வரும். சரிங்களா? உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்றத குடுத்துக்கோங்க. இங்க பாருங்க பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. குடுத்த உடனே இந்த மாரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் திரும்பவும் ஓப்பன் ஆகும். இத ஓப்பன் ஆன உடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழ. இங்க பாருங்க. இந்த நியூ வோட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கா? டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அங்க பாருங்க. இதுதான். நியூ வோட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன். இதுல ஃபார்ம் 6ன்னு இருக்கா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபார்ம் 6ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். சரிங்களா? மேல பாருங்க லாங்குவேஜ்ன்னு இருக்கு இங்கிலீஷ்ன்ட்டு. அங்க நீங்க எது வேணாலும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க எல்லா லாங்குவேஜ் இருக்கும். நம்ம இந்தியாவுல இருக்கிற எல்லா லாங்குவேஜும் எது வேணுமோ அது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க தமிழும் இருக்கு. எனக்கு இங்கிலீஷே இருக்கட்டும்ன்றதுனால நான் இங்கிலீஷே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழ பாருங்க ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், அசெம்பிளி இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். கரெக்ட்டா. இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸ்டேட் முன்னாடி. இந்த மாரி ஸ்டார் போட்டதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க நான் ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டேன். தமிழ்நாடுன்னு போட்டேன். சரிங்களா? இப்ப டிஸ்ட்ரிக்டும் செலக்ட் பண்றேன். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ நானு அத கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அசெம்பிளி சரிங்களா? அதில பாருங்க செலக்ட் ஏசின்றதுல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த அசெம்பிளி வருதோ அதுக்கும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். அது கீழ பாருங்க. அப்படியே கீழ வாங்க. நெக்ஸ்ட்ன்னு இருக்குங்களா? அது கீழ அந்த அசெம்பிளி இங்க மேல இருக்கிறது அசெம்பிளி மட்டும் செலக்ட் பண்ணா போதும். டிக் பண்ணிக்கிறது. அது கீழ இருக்கிறது பண்ண தேவையில்ல. நேம் ஆஃப் பார்லிமென்ட் கான்ஸ்டிட்யூயன்சின்றது. அது கீழ பாருங்க அப்படியே நெக்ஸ்ட்ன்னு இருக்கும். நான் ரவுண்ட் பண்ணி டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்களும் இந்த மாரி கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு அத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்ன்றத இந்த ரவுண்ட் பண்ணி இந்த ரெட் கலர்ல இருக்கிறது ப்ளீஸ் என்டர் த நேம் ஆஃப் அஸ் பர் யுவர் ஆதார் கார்டுன்னு என்ஷூர். ஆதார்ல இருக்கிற கார்டுல இருக்கிற மாரி நீங்க என்ட்ரி பண்ணுங்க. அந்த மொபைல் நம்பரும் என்ட்ரில இருக்கணும் ஆதார் கார்டுல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்ன்னு குடுத்த உடனே இந்த மாரி பர்சனல் டீட்டெயில் வரும். வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இங்க பாருங்க பர்சனல் டீட்டெயில்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் போட்டு கீழ வந்து சர்நேம் இனிஷியல் வரும் பார்த்தீங்களா? அதான் சர்நேம்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் நேம் இங்க டைப் பண்ண உடனே கீழ ஒரு பாக்ஸ் இருக்கா? கீபோர்டு போட்ட மாரி. அந்த பாக்ஸ் மேல கிளிக் பண்ண உடனே தமிழ் பேர் வந்துரும். சரிங்களா? தமிழ் பேர் வந்துரும். அதே மாரி கீழ இனிஷியல் சர்நேம்ன்ற இடத்துலயும் நீங்க அதே மாரி பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க டைப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல தமிழ்ல பேரு தப்பா வருதுன்னா, அந்த ரவுண்ட் போட்டு கீபோர்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதில கிளிக் பண்ணி நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கீபோர்டு ஓப்பன் ஆயிடும் டச் பண்ண உடனே. இங்க பாருங்க சர்நேம்ல நான் போட்டு அதே மாரி வீன் வந்துடுச்சா? பாருங்க வீன் அதே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. அதுக்கு கீழ வந்து நீங்க ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க நான் டிக் பண்ணி காட்டுறேன். சூஸ் ஃபைல்ன்னு இருக்கா? டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
இங்க பாருங்க ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். அந்த சூஸ் ஃபைல்ன்றதுல வந்து உங்களுடைய ஃபோட்டோ சரிங்களா? 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் அந்த சைஸ்ல ஃபோட்டோ இருக்கணும். அதுவும் 2 எம்பில ஜேபிஜி, ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து உள்ள ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுடைய ஃபோட்டோவ அந்த சைஸ்ல செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க நான் என்னுடைய ஃபோட்டோவ வந்து அப்லோட் பண்றேன். நீங்களும் உங்களுடைய ஃபோட்டோவ இந்த மாரி ஃபார்மேட்ல போயிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. ஓகே ஆயிடுச்சு பாருங்க. அப்லோட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, என்னுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்ப வந்து கீழ நெக்ஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? பிரிவ்யூஸ் அண்ட் நெக்ஸ்ட்ன்ட்டு. அந்த நெக்ஸ்ட்ன்றத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய நேம் அண்ட் சர்நேம் எனி ஆன் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கா? உங்களுடைய சர்நேம யாரு? சரிங்களா? அந்த ரிலேட்டிவ் யாரு? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உங்க சர்நேம் போட்டது வந்து நான் அப்பா பேர் தான் நான் போட்ட இனிஷியல். அதனால ஃபாதர்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய இனிஷியல் அப்பா பேர் போட்டீங்களா? அம்மா பேர் போட்டீங்களா? அத நீங்க ஹஸ்பண்ட் பேர் போட்டீங்களா? அப்படின்றத பார்த்து நீங்க கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழ சர்நேம் போட்டீங்க பார்த்தீங்களா? அப்பாவோட நேமு, அவங்களுடைய பெயர் போட சொல்றாங்க சரிங்களா? அவங்களுடைய பெயர் நீங்க கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு, கீழ கரெக்ட்டா இங்க பாருங்க, தமிழ்ல வந்து பெயர் தப்பா வருதுன்னா, இந்த மாரி பண்ணி நீங்க கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்னு குடுத்தீங்களன்னா, குடுத்த உடனே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ன்னு வருதா? இதுல உங்களுடைய மொபைல் நம்பர் சரிங்களா? மொபைல் நம்பர் போட்டுக்கலாம். செல்ஃப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? கட்டம் போட்டு அதில டிக் பண்ணி உங்களது போட்டுக்கலாம். இல்ல எந்த வேணா அப்பாவது போடணும்னா, அந்த ரிலேட்டிவ்ன்றதுல போட்டு இங்க மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கணும். அதே மாரி இமெயில் ஐடியும் சரிதான். செல்ஃப்ன்றது உங்களுத்துலயும் இல்ல அப்பாவது போடணும்னா ரிலேட்டிவ் அப்படின்றதுல போட்டு இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுன்னு குடுத்துக்கோங்க. இங்க பாருங்க நானு எல்லாத்துலயும் செல்ஃப்ன்னு என்னுடைய இதே போடுறேன். அதனால நான் செல்ஃப்ன்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னும் குடுத்துட்டேன். குடுத்த உடனே பாருங்க, ஆதார் டீட்டெயில்னு இருக்கா? இதுல வந்து ஆதார் கார்டு ஆப்ஷன் ஆதார் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருந்தா ஆதார் நம்பர் இருந்தா, ஆதார் கார்டு இருந்தா அது கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது கீழ இருக்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்கிட்ட ஆதார் இல்ல, வேற ஆப்ஷன் குடுங்கன்ட்டு கீழ இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஆதார் கார்டு இருக்கு. அதனால நானு ஆதார் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ரவுண்டு பண்ணி காட்டுறத. அத பண்ணிட்டு கீழ வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும். உங்களுடைய ஆதார் நம்பர நீங்க கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர மட்டும் தப்பா என்ட்ரி பண்ணாதீங்க. கரெக்ட்டா பார்த்து ஆதார் கார்ட பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க நான் என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்த உடனே, ஜெண்டர் அதாச்சு உங்களுடைய நீங்க ஃபில் பண்றவங்க மேலா, ஃபீமேலா அப்படின்னு கேட்குது சரிங்களா? யாருக்கு ஃபில் பண்றீங்க? மேலா அந்த கேண்டிடேட் வந்து மேலா, ஃபீமேலா? நான் மேலுன்னு குடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டேன். குடுத்த உடனே டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் கேட்குதா? நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போறீங்கன்னு கேட்குது. நான் டாக்குமெண்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுது. டேட் ஆஃப் பர்த்தோட. நான் வந்து எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு தாங்க யூஸ் பண்ண போறேன். ஏன்னா, என்னுடைய அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதில கரெக்ட்டா இருக்கு. உங்களுடையது எதுவோ அத கரெக்ட்டா நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுவும் பாருங்க 2 எம்பில ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் அந்த ஃபார்மேட்ல தான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நானு டேட் ஆஃப் பர்த் போட்டேன். போட்டு வந்து டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இதில எல்லா பேன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், ஆதார் கார்டு இந்த மாரி நெறைய ஆப்ஷன் இருக்கும். நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கினேன். நீங்களும் என்ன இருக்கோ, உங்ககிட்ட எது கரெக்ட்டான அட்ரஸ்ல இருக்கோ, அத கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்றேங்க. இங்க பாருங்க சூஸ் ஃபைல்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உள்ள உங்களுடைய ப்ரௌசர் அதாச்சு ஃபைலுக்குள்ள போகும். கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க நான் அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டேன். நீங்களும் அதே மாரி குடுத்துக்கோங்க. குடுத்த உடனே பாருங்க, பிரசன்ட் அட்ரஸ் டீட்டெயில் கேட்கும். இப்ப நீங்க இருக்கிற அட்ரஸ் டீட்டெயில் கேட்கும். அத கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜு சரிங்களா? உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு தாலுக்கா இது எல்லாமே கேட்கும். போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே. சரிங்களா? கரெக்ட்டா குடுத்துட்டு, கீழ வந்தீங்களன்னா இங்க பாருங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். சரிங்களா? அதெல்லாம் கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு, கீழ வந்து அட்ரஸ் கேட்கும். அதாச்சும் அட்ரஸ் ப்ரூஃப் எந்த டாக்குமெண்ட் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து இதுக்கும் வந்து ஆதார் கார்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன இருக்கோ உங்ககிட்ட கரெக்ட்டா அத சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க நான் ஆதார் கார்டு சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்த உடனே கேட்டகரி கேட்குறாங்க. இது கேட்டகரி வந்து உங்களுக்கு எது இருக்கோ அத நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. அது குடுத்தாலும் ஓகே, குடுக்காட்டியும் ஓகே. அதுக்கப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சு ஏற்கனவே இது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஓட்டர் கார்டு. இந்த டீட்டெயிலெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா குடுத்துட்டு அப்படியே கீழ வாங்க. கீழ வந்துட்டு இங்க பாருங்க டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கா? இங்க பாருங்க இதுல மதர் நேமு, ஃபாதர் நேம் எல்லாம் கேட்குது. கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழ வந்தோனே டிக்ளரேஷன் அப்படின்னு காட்டும் பாருங்க.
பண்ணிட்டு இங்க பாருங்க டிக்ளரேஷன் வருது. அதில வந்து உங்களுடைய வில்லேஜ் சரிங்களா? உங்களுடைய வில்லேஜும் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதில உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு, நீங்க எந்த டேட்லேருந்து அந்த அட்ரஸ்ல இருக்கீங்கன்றத வந்து மந்த் அண்ட் இயர நீங்க டைப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க கீழ சரிங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்களன்னா, நெக்ஸ்ட்ன்னு வரும். இங்க பாருங்க இந்த பிளேஸ்ன்னு இருக்கா? இந்த பிளேஸ்ல வந்து நீங்க இப்ப எந்த இடத்துலேருந்து ஃபில் பண்றீங்களோ, அந்த இடத்தோட பிளேஸ் நேம் போட்டுக்கோங்க. பெயர் போட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ இந்த மாரி கேப்சாவோட என்ட்ரி வரும் சரிங்களா? இந்த கேப்சாவ எடுத்து கீழ அந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க. என்ட்ரி கேப்சான்னிட்டு அதில போடுங்க. நான் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப அந்த கேப்சாவ எடுத்து அந்த பாக்ஸ்ல போட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய குடுத்துட்டு பிரைவசி அண்ட் சப்மிட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, பிரிவ்யூ அண்ட் சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபார்ம் மொத்தமும் காட்டும். அதில நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். சரியா இருந்துச்சுன்னா சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஆதார் சைன் இன் பண்ண சொல்லும். உங்களுடைய ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய எடுத்து போட்டுட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு அக்னாலெட்ஜ் பிடிஎஃப் வரும். அத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில எஸ்ஆர்என் நம்பர்ன்னு ஒண்ணு வரும். அத கரெக்ட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால அத வச்சு இந்த வந்து அப்ளிகேஷன ட்ராக் பண்ண முடியும். சரிங்களா? அவ்வளதாங்க. இந்த வீடியோவுல இவ்வளதான். இவ்வளோ ஈஸியா செய்றத விட்டுட்டு நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மாரி வாங்கிக்கிட்டும். அதுக்கு முன்னாடி மக்களே உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த எலக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்கன்றத நீங்க உங்களுடைய கருத்த தெளிவா சொல்லுங்க. நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.